பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களிலும் நடைபெற்ற ஆட்டுச் சந்தையில் பல கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச் சந்தையில் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஆடுகள் விற்பனை நடைபெற்றுள்ளது. இங்கு வாராந்திர ஆட்டுச் சந்தைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆடுகள் வாங்க வியாபாரிகள் வருவார்கள். சுமார் 2 கோடி ரூபாய் வரைக்கும் ஆடுகள் விற்பனை நடக்கும் என்ற நிலையில் பொங்கல் சிறப்பு ஆட்டுச் சந்தையில் விற்பனை குறைந்திருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கறிக்கடை வச்சிருக்கோம். இன்னைக்கு ரேட்ல அதிகமா தான் இருக்கு. 5 குட்டி வாங்கணும் 75 ரூபா. போனோட இந்த வருஷம் குட்டி ரேட்லாம் 1000 ரூபாய்க்கு மேல போச்சு கிலோ கறி. அப்ப மக்களுக்கு வியாபாரத்துக்கு கூட தரச்சு கிலோவுக்கு 1100 ரூபா போடுவோம். திருமங்கலம் சிறப்பு ஆட்டுச் சந்தையில் ஆடுகளின் வரத்து குறைவால் விலை அதிகரித்து விற்பனை மந்தமாக இருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வாராந்திர ஆட்டுச்சந்தை வெள்ளிக்கிழமை நடைபெறும் நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு ஆட்டுச் சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. குட்டி கம்மி வந்ததுக்கு விலை கிராக்கி. ஏன்னா ஸ்பெஷல் சந்தைக்கும் போது குட்டி நிறைய வராது. இதே வெள்ளிக்கிழமை சந்தைலாம் நிறைய வரும். தைப்பொங்கல்னால விலை கொஞ்சம் கிராக்கி தான். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டையில் நடந்த பொங்கல் சிறப்பு ஆட்டுச் சந்தையில் ஆடுகளின் வரத்து குறைவு காரணமாக விலை அதிகரித்து இருந்தது. ஆடு ஒன்று 500 முதல் 1000 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ள நிலையில் மழை காரணமாகவும் விற்பனை மந்தமாக இருந்தது. புதுக்கோட்டை வார சந்தை வெள்ளிக்கிழமை நடக்கும். இப்போதான் இடையில பொங்கல் சிறப்பு சந்தையாக போட்டிருக்காங்க. சந்தை போன ஒரு தடவை ஆடு பாதி ஆடு தான் வந்திருக்கு. எல்லா கறிக்கடாரும் வாங்கிட்டு இருக்காங்க. 10 கிலோ ஆடு கடா 1000 ரூபாய் சார் விற்கிது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வாரச்சந்தையில் 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகின. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.